Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th Samachi Science Unit 3 லந்து effects of heat energy and then expansion in solids and its different types பத்தி டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது effect of heat energy. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் சப்ஸ்டன்ஸுக்கு ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறது மூலிமா அதில் என்னென்ன சேஞ்சஸ் அந்த சப்ஸ்டன்சஸில் ஏற்படும் அதை தான் பார்க்க போகிறோம். அதுதான் இஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு நான் ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறேன், அதில் என்னென்ன சேஞ்சஸ் என்னென்ன எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்குது. அதாவது சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து சாலிடாக இருக்கும் பொழுது நான் ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறது மூலமா அதை என்னால் லிக்விட் ஃபேஸ்க்கு கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அது ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். அல்லது அந்த சப்ஸ்டன்ஸே வந்து லிக்விடாக இருந்தது அப்படின்னா இந்த ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறது மூலமா அந்த ஹீட் எனர்ஜி அந்த லிக்விட் அப்சர்வ் ஆகி அண்ட் தென் இட் வில் ஸ்டார்ட் இவாப்பரேட்டிங். அப்போ அது வந்து கேஷியஸ் ஃபேஸுக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா லிக்விட் டு கேஷியஸ் ஃபேஸ். ஸோ ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறது மூலமா ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்டேட்டை நம்மளால் சேஞ்ச் பண்ண வைக்க முடியும். சாலிட் டு liquid or liquid to gas. And then finally அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பான்ஷனுங்கிறது என்ன மாதிரி இருக்கலாம்னா, இந்த ஆப்ஜெக்டோட லென்த் சேஞ்ச் ஆகலாம், அதோட ஏரியா சேஞ்ச் ஆகலாம், அல்லது அதோட வால்யூம் ஆசச் அந்த டைமென்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டே சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த தான் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த ஹீட் எனர்ஜி. ஸோ நான் ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறது மூலமா அதோட டெம்பரேச்சர் என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தேன். இந்த ரைஸ் இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி சப்ளை. நான் எவ்வளோ தூரம் எனர்ஜி சப்ளை பண்ணுறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த ரைஸ் இந்த டெம்பரேச்சர் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போது இந்த ரைஸ் இந்த டெம்பரேச்சர் எதை பொறுத்து இருக்குன்னா, நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அண்ட் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸை பொறுத்து இருக்குது. ஓகே, எல்லாமே எனர்ஜி அப்ளை பண்ணும்பொழுது டெம்பரேச்சர் ரைஸ் இருக்குன்னு பார்த்தோம். அது எவ்வளோ தூரம் ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துக்கோங்க அண்ட் தென் ஆயில் எடுத்துக்கோங்க. ஓகே, ரெண்டுத்துக்கும் வந்து ஈக்குவல் மாஸ் இருக்குது அண்ட் தென் ஈக்குவல் ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறோம். இப்போது ஈவந்தோ ஒரே டைமுக்கு ஒரே வால்யூமுக்கு அதாவது ஒரே மாஸுக்கு ஒரே மாதிரி ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணும்பொழுது எது ஹீட்டப் ஆகும் ஃபாஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் கெட்ஸ் ஹீட்டட் அப் ஃபாஸ்ட் வென் கம்பேர்ட் டு வாட்டர். ஏன்னா இந்த வாட்டருக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இட் டேக்ஸ் சம் கிரேட்டர் டைம் டு ஹீட் அப். அப்போ இந்த ஆயில் தான் ஃபாஸ்ட்டாக ஹீட் அப் ஆகுது. ஸோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெண்டுத்துக்கும் ஒன்று தான். ஆனால் இன்க்ரீஸ் இந்த டெம்பரேச்சர் எங்கே ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலுக்கு இருக்குது. ஸோ இது எதை பொறுத்து இருக்குன்னா, நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ் அண்ட் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் பொறுத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் பற்றி பார்க்கலாம். இந்த நேம்லே இருக்குது. நம்ம ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறது மூலிமா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து தெர்மல் எக்ஸ்பான்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ நான் ஒரு பாடிக்கு ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறேன். இந்த ஹீட் எனர்ஜி வந்து இந்த பாடி அப்சர்வ் பண்ணிவிட்டு அதில் டைமென்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. முன்னாடி டைமென்ஷன் சொல்லும்போது ஏரியா, வால்யூம் அண்ட் தென் லென்த் எந்த மாதிரி சேஞ்சஸ் வேணாலும் இருக்கலாம். இந்த சேஞ்ச் இந்த டைமென்ஷன் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பாடிக்கு ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு எந்த ஃபேக்டர் மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடியோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது மூலியமாக டைமென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. இதுதான் வந்து தெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஸோ இந்த நேம்லேயே மீனிங் இருக்குது. ஸோ ஒரு பாடிக்கு நான் ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறது மூலியமாக அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி அந்த ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகுது, அதாவது டைமென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது தான் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மெர்க்யூரி இன் தெர்மோமீட்டர். இந்த மெர்க்யூரி அப்படிங்கிறது உங்களுக்கு லிக்விட் மெட்டல். இது எப்படி ஒர்க் ஆகுது? நார்மலாக நமக்கு டெம்பரேச்சர் செக்கிங்கில் இந்த மெர்க்யூரி தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். அல்லது நம்ம ஒரு வாட்டர் வந்து பாயில் ஆகிருக்கா, எவ்வளோ தூரம் பாயில் ஆகிருக்கு, ஆயில் வந்து எவ்வளோ தூரம் ஹீட் ஆகிருக்கு, இதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நம்ம தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறோம். அல்லது ஜென்ரலாக எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸ்க்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கேயும் நம்ம தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த மெர்க்யூரி லிக்விட் மெட்டல் வந்து ஈவன் ஸ்மால் சேஞ்சஸ் இந்த டெம்பரேச்சரை கூட ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா, இது எக்ஸ்பேண்ட் ஆகிறது மூலமாக. ஸோ ஈவன் ஸ்மால் ரைஸ் இந்த டெம்பரேச்சரை கூட அது கண்டுபிடிச்சு அந்த லிக்விட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறது மூலியமாக அந்த எக்ஸ்பான்ஷன் வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியறதுனால அந்த டெம்பரேச்சர் ரீடிங்கை நீங்கள் கண்டுபிடிக்க முடியுது. அதாவது உங்களால் பார்க்க முடியுது. அது மூலியமாக உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஜென்ரலாக எந்தெந்த ஃபேஸஸ்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சாலிட் ஃபேஸ், லிக்விட் ஃபேஸ் அண்ட் தென் கேஷியஸ் ஃபேஸ், எல்லா ஃபேஸஸ் ஆஃப் த பாடியும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகும். இந்த எக்ஸ்பான்ஷன் பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸ்பான்ஷன் இன் த சாலிட்ஸ்.
ஸோ நான் ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன், அதை வந்து ஒன் எண்டில் ஹீட் பண்ணுறேன். இந்த ஹீட் பண்ணுறது மூலமா இந்த ஆப்ஜெக்டோட டைமென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. அதாவது இந்த சாலிட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. எந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஹீட்டட் பார்ட்டில் எக்ஸ்பேண்ட் ஆகுது, அண்ட் தென் அந்த ஹீட் த்ரூ அவுட்டாக பரவி அந்த சாலிட் வந்து த்ரூ அவுட்டாக எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். இதை தான் இந்த லெசனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஹவு டு சாலிட்ஸ் எக்ஸ்பேண்ட்? ஸோ ஒரு சாலிடை நான் ஹீட் பண்ணுறது மூலமா அந்த சாலிட்குள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் என்ன? இட் இஸ் மேட் அப் ஆஃப் atoms and molecules. இந்த ஆட்டம்ஸ் வந்து இந்த ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி என்ன ஆகும்? அது வைப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ வைப்ரேட் ஆகும்பொழுது அதோட கைனட்டிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறதுனால, ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால, இங்கே ஸ்லோ மூவிங் ஆட்டம்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் பொழுது இந்த ஹை கைனட்டிக் எனர்ஜி வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் மேலே கொலைட் ஆகும் பொழுது அதோட இன்க்ரீஸ் இந்த கைனட்டிக் எனர்ஜி இருக்க போகுது. ஸோ இந்த கைனட்டிக் எனர்ஜி வந்து விகரஸாக த்ரூ அவுட் த சாலிட்ஸ் உங்களுக்கு பரவும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த சாலிட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ பை கிவிங் த எனர்ஜி டு த அதர் ஆட்டம்ஸ், இந்த சாலிட்ஸ் வந்து ஹீட்டை வந்து உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ பண்ண வைக்குது பை மீன்ஸ் ஆஃப் கெய்னிங் த ஹீட் எனர்ஜி. அதுக்கப்புறம் இந்த ஹீட் எனர்ஜி வந்து த்ரூ அவுட் த சாலிட் பரவும்பொழுது இந்த சாலிட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதுதான் எக்ஸ்பேன்ஷன் இன் த சாலிட்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்போது சாலிட்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். பட் உங்களுக்கு 3 phases ஆஃப் மேட்டர் தெரியும்: சாலிட், லிக்விட், கேஸஸ். இந்த 3 ஃபேஸில் எக்ஸ்பான்ஷன் எதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸஸ்க்கு தான் எக்ஸ்பான்ஷன் ஆர்டர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது when compared to solids. ஏன்னா லீஸ்டாக இருக்கக்கூடிய எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா சாலிட்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாலிட் வந்து க்ளோஸ்லி பேக்டு ஸ்ட்ரக்சர். உங்களுக்கே தெரியும் சாலிட் வந்து இட் ஆக்குபைஸ் லெஸ் ஸ்பேஸ். இப்போ ஒரு பர்டிகுலர் மாஸ் எடுத்துக்கலாமே, ஒரு பர்டிகுலர் ஒரு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போது சாலிடு இருக்கிறதுக்கும் அந்த லிக்விட் ஃபேஸ் இருக்கிறதுக்கும் கேஷியஸ் ஃபேஸ் எடுத்துக்கும்போது அதோட நேச்சர் ஆஃப் த சாலிட்ஸ் வந்து ரொம்ப ரிஜிடாக, ரொம்ப க்ளோஸ் பேக்கடாக இருக்கிறதுனால அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது முன்னாடியே நம்ம வந்து கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷனில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த க்ளோஸ்லி பேக்டு ஸ்ட்ரக்சர்னால 2 ஆட்டம்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேசிங் வந்து கம்மியாக இருக்கும், ரொம்ப லீஸ்டாக இருக்கும் சாலிட்ஸ் when compared to liquids. அண்ட் கேஸஸில் வந்து 2 ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேசிங் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறது மூலிமா அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அந்த 2 ஆட்டம்ஸ்க்கும் நடுவில் ஒரு 2 பார்ட்டிகல்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேசிங் வந்து ரொம்ப வைடன் ஆகிறது மூலியமாக இதோட வால்யூம் வந்து கிரேட்டஸ்ட் இன்க்ரீஸ் இருக்கும். அதனால தான் எக்ஸ்பான்ஷன் ஆர்டர் வந்து கேஸஸ்க்கு ஜாஸ்தி அப்படிங்கிறாங்க. இப்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் இந்த சாலிட்ஸ் பற்றி பார்க்கலாம். Different types of expansion of the solids பார்த்தீங்கன்னா linear expansion, superficial expansion or aerial expansion, and then cubical expansion. இந்த நேம்லேயே எந்த மாதிரி டைமென்ஷன் மாறுது அப்படிங்கிறது நேம்லேயே இருக்குது. ஸோ ஒரு பாடி வந்து ஹீட் ஆகுது அல்லது கூல் ஆகும் பொழுது அந்த லென்த் ஆஃப் த பாடி வந்து சேஞ்ச் ஆகுது. அதை தான் வந்து லீனியர் எக்ஸ்பான்ஷனுங்கிறாங்க. ஸோ ஒரு பாடிக்கு ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணுறது மூலிமா அதோட லென்த் வந்து சேஞ்ச் ஆகுது ஆர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. அதை தான் வந்து சேஞ்ச் இன் த லென்த். இதுதான் லீனியர் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு சாலிட் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. இதோட லென்த் வந்து L0 இருக்குது, அதோட டெம்பரேச்சர் வந்து இனிஷியலாக T0 அப்படின்னு இருக்குது. நம்ம வந்து ஸ்லோவாக கொஞ்சம் ஹீட் எனர்ஜியை சப்ளை பண்ணுறது மூலிமா அதோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ உங்களுக்கு சேஞ்ச் இன் த டெம்பரேச்சர் வந்து ΔTயாக இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு இது ஃபைனல் டெம்பரேச்சர், இது வந்து இனிஷியல் டெம்பரேச்சர். ஸோ உங்களுக்கு சேஞ்ச் இன் த டெம்பரேச்சர் ΔT வந்து T minus T0 இருக்கும். ஸோ இந்த இன்க்ரீஸ் இந்த டெம்பரேச்சர், இந்த சேஞ்ச் இந்த டெம்பரேச்சர் நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணும்பொழுது அதோட லென்த் வந்து L0லேருந்து Lக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ தேர் இஸ் சேஞ்ச் இன் த லென்த். இதுதான் லீனியர் எக்ஸ்பான்ஷன். இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா எல், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷனை பொறுத்து தான் இந்த சேஞ்சஸ் இந்த எக்ஸ்பான்ஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷனை பொறுத்து தான் இந்த லீனியர் எக்ஸ்பான்ஷன் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆல்ஃபா எல்ங்கிறது இது வந்து ஒரு ரேஷியோ பிட்வீன் த இன்க்ரீஸ் இன் த லென்த் ஆஃப் த பாடி, எவ்வளோ தூரம் வந்து சேஞ்ச் இன் த லென்த் இருக்குது அதுதான் ΔL, டு த யூனிட் லென்த், ஒரிஜினல் லென்த் ஆஃப் த பாடி per degree increase in the temperature. நம்ம ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறது மூலியமாக அந்த பாடியோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா per degree வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் ΔT அப்படிங்கிறாங்க. அதனால் வரக்கூடிய இன்க்ரீஸ் இந்த லென்த்து தான் ΔLங்கிறாங்க டு த ஆக்சுவல் லென்த். இதோட ரேஷியோஸ் தான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷனாக இருக்குங்கிறாங்க. ஸோ ஆல்ஃபா எல்ங்கிறது எப்படி எழுதலாம்னா ΔL டிவைடட் பை L0 இன்டூ ΔT அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த ΔL அப்படிங்கிறது உங்களுக்கு
சேஞ்ச் இந்த லென்த், எவ்வளோ தூரம் புதுசாக ஹீட் எனர்ஜி அப்ளை ஆகிறது மூலியமாக இன்க்ரீஸ் இந்த லென்த் என்ன அப்படிங்கிறது தான் டெல்டா எல்லாம் இருக்குது. அண்ட் தென் எல் நாட்டுங்கிறது ஒரிஜினல் லென்த், டெல்டா டிங்கிறது சேஞ்ச் இந்த டெம்பரேச்சர். இப்போது இந்த டெல்டா எல் நாட்டோட யூனிட் கேன்சல் அவுட் ஆகிறதுனால உங்களுக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், 1/Δt. இப்போ டெல்டா டியோட யூனிட் வந்து கெல்வின். ஸோ கெல்வின் பவர் -1 தான் உங்களுக்கு யூனிட் ஃபார் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷனாக இருக்கும். ஓகே, ஏன்னா இந்த ரெண்டுத்தோட யூனிட்ஸ் வந்து கேன்சல் அவுட் ஆகிறதுனால. அண்ட் தென் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் வந்து ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ டிபெண்டிங் அப்பான் த மெட்டீரியல்ஸ் வந்து இந்த லென்த் வந்து சேஞ்சஸ் இருக்கும். எல்லா மெட்டீரியல்ஸ்க்கும் ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணும்போது ஈக்குவல் அமௌண்ட் சப்ளை பண்ணும்போது ஒரே மாதிரி எக்ஸ்பான்ஷன் இருக்காது. இந்த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் பொறுத்து ஆல்ஃபா எல்ல பொறுத்து தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பான்ஷன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷனோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா டெல்டா எல் பை எல் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எல் இன்டூ டெல்டா டி. ஸோ வேர் எல் நாட்ங்கிறது ஒரிஜினல் லென்த், டெல்டா எல் வந்து சேஞ்ச் இன் த லென்த் ஆர் இன்க்ரீஸ் இன் த லென்த்னு சொல்லலாம், டெல்டா டிங்கிறது சேஞ்ச் இன் த டெம்பரேச்சர். ஸோ டெல்டா டிங்கிறது ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர் விச் இஸ் நத்திங் பட் டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் டி நாட். அண்ட் ஆல்ஃபா எல்ங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். அண்ட் தென் நம்ம பார்க்க போகிறது வந்து சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். ஒரு சாலிடை ஹீட் பண்ணுறது மூலமா அதோட ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அல்லது சேஞ்ச் ஆச்சுன்னா அதை தான் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறோம். அல்லது ஏரியா இன்க்ரீஸ் ஆகிறதுனால இதோட அனதர் நேம் பார்த்தீங்கன்னா ஏரியல் எக்ஸ்பான்ஷன். இந்த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த சாலிட்ஸ் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷனை பொறுத்து இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏரியா. ஓகேவா? இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் வந்து எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லா சாலிட் மெட்டீரியல்ஸ்க்கும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. அதோட நேச்சர் ஆஃப் த மெட்டீரியலை பொறுத்து தான் ஆல்ஃபா ஏ அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் வந்து எக்ஸ்பான்ஷன் வந்து மாறுபடும் அப்படிங்கிறாங்க. இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் எடுத்துக்கோங்க, அதோட ஒரிஜினல் ஏரியா வந்து ஏ நாட்டாக இருக்குது. இப்போது நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா அது வந்து பர் டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறது மூலயமா. இப்போது இந்த டெம்பரேச்சர் அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியல் என்ன ஆகுது, எக்ஸ்பாண்ட் ஆகுது, அதோட ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அது வந்து டெல்டா ஏவாக இருக்குது. ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன்னா என்னென்னா பெர் டிகிரி இன்க்ரீஸ் இந்த டெம்பரேச்சருக்கு ஒரிஜினல் வால்யூம்லேருந்து நியூ வால்யூம் வந்து எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுதான் வந்து ஆல்ஃபா ஏங்கிறாங்க. இதோட ஈக்குவேஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா டெல்டா ஏ பை ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஏ இன்டூ டெல்டா டி. ஸோ ஆல்ஃபா ஏ எப்படி எழுதலாம், அந்த டெல்டா டி கீழே வரும்போது டெல்டா ஏ பை ஏ நாட் இன்டூ டெல்டா டி. ஸோ உங்களுக்கு பெர் டிகிரி இன்க்ரீஸ் இந்த டெம்பரேச்சர் ஆர் இன்க்ரீஸ் இந்த டெம்பரேச்சருக்கு ஒரிஜினல் ஏரியாவிலேருந்து நியூ ஏரியா ஆர் இன்க்ரீஸ் இந்த ஏரியா எப்படி இருக்குது, இதோட ரேஷியோஸ் தான் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். இதோட யூனிட் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் ஆல்ஃபா எல்லுக்கு என்ன யூனிட்டோ அதே தான் இதுக்கும். ஏன்னா டெல்டா ஏ அண்ட் ஏ நாட் அதாவது சேஞ்ச் இன் த ஏரியா ஆர் இன்க்ரீஸ் இந்த ஏரியாவோட யூனிட்டும் இந்த ஒரிஜினல் லென்த் ஆர் யூனிட் ஏரியாவோட யூனிட்டும் கேன்சல் அவுட் ஆகும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 1/Δt. அப்போ 1/Kelvinனா உங்களுக்கு யூனிட் ஃபார் ஆல்ஃபா ஏ. ஸோ Kelvin பவர் -1 இஸ் த யூனிட் ஃபார் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். அண்ட் தென் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ சாலிடை ஹீட் பண்ணுறது மூலயமா அது வால்யூம் ஆஃப் த சாலிட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை தான் வந்து கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறோம். இதை எதை பொறுத்து இருக்குது, இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் ஆல்ஃபா வியை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த ஆல்ஃபா வி எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இந்த சாலிட் பாடியோட ஒரிஜினல் வால்யூம் வந்து க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன், அது வி நாட்டாக இருக்குது. நான் ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறேன், அதாவது இந்த சாலிடை ஹீட் பண்ணுறது மூலயமா அதோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பெர் டிகிரி இன்க்ரீஸ் இந்த டெம்பரேச்சர் இருக்கும் பொழுது அதோட வால்யூம் நியூ வால்யூம் வந்து டெல்டா வி ஆர் இன்க்ரீஸ் அந்த வால்யூம் வந்து டெல்டா வியாக இருக்குது. இப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன்னா என்னென்னா இது வந்து ரேஷியோஸ் பிட்வீன் எதுக்குன்னா இன்க்ரீஸ் இந்த வால்யூம் ஆஃப் த பாடி பெர் டிகிரி இன்க்ரீஸ் இந்த டெம்பரேச்சர் டு யூனிட் வால்யூம். அதாவது ஒரிஜினல் வால்யூம் வந்து வி நாட்டாக இருக்குது, இந்த டெல்டா டி அப்படிங்கிற இன்க்ரீஸ் இந்த டெம்பரேச்சர் மூலியமாக அதோட வால்யூம் வந்து டெல்டா வியாக மாறுது, அதாவது இன்க்ரீஸ் இந்த வால்யூமாக இருக்குது, அதை தான் வந்து ஆல்ஃபா வி அப்படிங்கிறாங்க. ஸோ ஆல்ஃபா வி எப்படி எழுதலாம், டெல்டா வி பை வி நாட் இன்டூ டெல்டா டி அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த டெல்டா வி அண்ட் வி நாட்டோட யூனிட்ஸ் வந்து கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 1/Δt, அதோட யூனிட் வந்து 1/Kelvin. ஸோ Kelvin பவர் -1 தான் உங்களுக்கு யூனிட் ஃபார் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். ஸோ எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரி யூனிட்ஸ் தான் இந்த கேஸ் ஆஃப் சாலிட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஜென்ரலாக கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சாலிடை ஹீட் பண்ணுறது மூலயமா அதோட டெம்பரேச்சர் வந்து பெர் டிகிரி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அதோட ஒரிஜினல் டைமென்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் லென்த்
வால்யூம் அல்லது ஏரியா. ஒரிஜினல் டைமென்ஷன்லேருந்து நியூ டைமென்ஷன் வந்து எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரேஷியோவாக தான் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் பர்டிகுலர் ஏரியானா ஏரியா, லென்த்னா லென்த்து, அல்லது வால்யூம்னா வால்யூம், அதோட எக்ஸ்பான்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு சார்ட் பார்க்கலாம். இப்போ இந்த சார்ட்டில் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் அலுமினியம், பிராஸ், கிளாஸ், வாட்டர் அண்ட் மெர்க்யூரி இருக்குது. எதுக்கு மேக்ஸிமம் எக்ஸ்பான்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபேஸில் உள்ள வாட்டருக்கு 20.7 × 10⁻⁵. மினிமமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளாஸ் இருக்குது. ஸோ நமக்கு இதுலேருந்தே தெரியுது இன் கம்பேர் டு சாலிட்ஸ் வந்து வாட்டருக்கு அதாவது லிக்விட் ஃபேஸ்க்கு மேக்ஸிமம் எக்ஸ்பான்ஷன் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.